இன்றைய முக்கிய செய்திகள். மகளிர் உரிமைத் தொகை ரூபாய் 2500 எப்போது? அரசின் சமீபத்திய விளக்கம் என்ன? மகளிர் உரிமைத் தொகை உயர்வு குறித்த அரசின் விளக்கம். தமிழகத்தில் குடும்ப தலைவிகளுக்கான மகளிர் உரிமைத் தொகை உயர்வு குறித்த எதிர்பார்ப்பு மக்களிடையே நிலவி வருகிறது. இது தொடர்பாக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் வழங்கியுள்ள சமீபத்திய விளக்கத்தை பார்ப்போம். தற்போதைய நிலை. தற்போது நடைமுறையில் உள்ள திட்டத்தின்படி தகுதியுள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 அவர்களின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் சுமார் 1.31 கோடி பெண்கள் பயனடைந்து வருகின்றனர். அமைச்சர் அளித்த விளக்கம். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், தற்போது வழங்கப்பட்டு வரும் உதவித்தொகை எவ்வித தடையுமின்றி வழங்கப்படுவதை உறுதிப்படுத்தினார். உயர்வு குறித்த அப்டேட். தேர்தல் வாக்குறுதியில் அளிக்கப்பட்ட வாக்குறுதியின்படி உதவித்தொகை ரூபாய் 2500 உயர்த்துவதற்கான நிர்வாக மற்றும் செயல்பாட்டு பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. கால அவகாசம். இந்த திட்டத்தை முழுமையாக செயல்படுத்துவதற்கு தேவையான நிர்வாக நடைமுறைகள் நிறைவடைய வேண்டியிருப்பதால் அதற்காக கூடுதல் கால அவகாசம் தேவைப்படுவதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். பொதுமக்களுக்கான அறிவுறுத்தல். திட்டத்தின் கீழ் உதவித்தொகை உயர்வு கட்டாயம் வழங்கப்படும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அது எந்த மாதம் முதல் நடைமுறைக்கு வரும் என்பது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அரசு இன்னும் வெளியிடவில்லை. எனவே இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் வரை அரசு வெளியிடும் தகவல்களை மட்டுமே பொதுமக்கள் நம்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஜாய்ஸ் டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜாய்ஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.